ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் சாம் குட்டிக்கு அவல் கஞ்சி ரெடி பண்ணிவிட்டு அப்படியே எங்களுக்கு தோசைக்கு சட்னி வச்சுட்டேன். இந்த சட்னி தேங்காய் இல்லை அப்படின்னாலும் தேங்காவோட டேஸ்ட்டில் தான் இருக்கும். வெங்காயம் தாளிச்சிட்டு அப்படியே பொட்டுக்கடலை, இஞ்சி, பச்சை மிளகா, புளி, தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கணும். நல்லா வதக்கிட்டு ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான சட்னி ரெடி ஆயிரும். வேணும்னா தாளிச்சிக்கலாம். சாப்பிட்டுட்டு அப்படியே அரிசி போட்டாச்சு. சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஃப்ரிட்ஜில் கேக் இருக்கிற ஞாபகம் வந்தது. சரின்னு அதை எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே அடுத்த வேலையை தொடங்கியாச்சு. எல்லா க்ராசரி ஐட்டமுமே தீர்ந்தாச்சு. டப்பா எல்லாமே காலியாக தான் இருக்குது. எல்லாத்தையும் கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் ரீஃபில் பண்ணி வச்சிடலாம். இது எல்லாத்தையும் ஒரே நாளில் உட்காந்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக தெரியும். அதனால் டெய்லி 3 டப்பா 4 டப்பா அந்த மாதிரி கழுவி கொஞ்சம் கொஞ்சமாக ரீஃபில் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சமையல் செஞ்சுட்டே அப்படியே ஒரு செல்ஃபை க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வேலை அப்படியே முடிஞ்சிடும். பாருங்கள், இந்த டப்பாவெல்லாம் க்ளீன் பண்ணி காய வச்சுருக்கிறேன். கையோடு அப்படியே மதிய சமையல் வேலையும் முடிஞ்சாச்சு. இன்றைக்கி வெண்டைக்காய் குழம்பு, அப்படியே உருளைக்கிழங்கு பொரியல். அவ்வளோதான். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.